ஹலோ ஆல் பிக் பாஸ் 76வது நாள் 76வது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடில் மெயினாக திக்விஜயோட அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எலிமினேஷன். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸும் இந்த ஹவுஸ்மேட்ஸும் எல்லாரும் சேர்ந்து வந்து ஸ்ருதிகாவை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மென்டலி வந்து டார்ச்சர் தான் பண்ணுறாங்க லிட்ரலி. ஸோ இதுதான் வந்து நடந்தது. சரி, எபிசோடுக்கு போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லோரும் வந்து எழுந்திருக்கிறாங்க. பிக் பாஸ் ஆண்டம் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிகா பெட்லேயே படுத்துன்னு இருக்காங்க. ஷில்பா போட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஷில்பா கிட்ட ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷில்பா வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியும், நீ வந்து எப்போவுமே சும்மா ஹர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு புரியுது உன்னை பற்றின்னு. ஸோ இன்னொரு சைடில் கரணும் சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன என்ன ஃபீல் பண்ணுற நீ அப்படின்னு கேட்கும்போது சிம் சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன், நான் அதுக்கு அவகிட்ட சொல்லிட்டேன். அப்போ கரண் வந்து, நான் டாஸ்க்கை பற்றி கேட்கல, நீ நிஜமாலுமே என்ன ஃபீல் பண்ணுற அவளை பற்றின்னு. சிம் சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப பேடாக தான் ஃபீல் பண்ணுறேன் அவளை பற்றின்னு. ஸோ கேட்டுக்கோங்க மக்களே, இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு. அடுத்தது இந்த கரண் விவின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன ஓகே இருக்கா, ஹர்ட் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியலை, எக்ஸப்ட் ஸ்ருதிகா கண்டென்ட் மீதி எல்லாமே வந்து அந்த வீட்டில் ஸோ போரிங் தான் சொல்லலாம். இவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்களா, நீ ஓகே இருக்கியா, நீ வந்து என்ன நினைக்கிற. அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் என்னென்னா எப்போவுமே இருக்கிறது விவின், கரண், ஷில்பா. ஸோ இவங்களோட டாப்பிக்கில் யார் வந்து ஜென்யூன், யார் வந்து ஃபேக், இதை விட்ட வேறு அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவினாஷ், கரண் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுற, ஏன்னா விவினும் கரணும் வெளியே இருந்தே ஃப்ரெண்டாமா. ஸோ 12 வருஷமாக தெரியும், ஆனால் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தது. ஸோ அதுக்கு வந்து கரண் வந்து பெஸ்ட் அவுட் ஆகிட்டார். கரண் வந்து விவின் கிட்ட கேட்டுறாங்க, நான் இந்த 12 வருஷத்தில் எத்தனை தடவை உங்ககிட்ட பேசியிருப்பேன், ஸோ இதில் கடைசியில் நீ வந்து எப்போ எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, நான் ஒரு ரியாலிட்டி ஷோ வின் பண்ண அந்த டைமில் நீ என்னை கன்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன், எத்தனை செகண்ட்ஸ் நம்ம பேசியிருப்போம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் பேசியிருப்போம், அவ்வளோதானே, அதுக்கு மீது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இங்கே, நம்ம என்ன தோஸ்தாவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண் விவின் ஆர்குமெண்ட் நடுவில் அவினாஷ் வேறு. இங்கே அவினாஷ்க்கு வந்து தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா கரணும் விவினும் வந்து சேர்ந்து பிளான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ விவினோட கேம் ஸ்ட்ராட்டஜி அவினாஷ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்குறாங்க. கரண் வந்து இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. விவின் அவினாஷ்க்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவன் முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து பேசி அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணுறான். கரண் வந்து பர்சனலாக வந்து ஏதோ பேசுகிறான், அவனுக்கு வந்து அட்டென்ஷனுக்காக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவினாஷை வந்து விவினை சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரி, மெயின் டாப்பிக்கு வருவோம். பிக் பாஸ் வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷன் வந்து இருக்குது. ஸ்ருதிகாவோட டிசிஷன் வந்து எப்போவுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது பிக் பாஸாக சொல்கிறாங்க, ஸ்ருதிகா அவளுடைய டிசிஷன் வந்து எவ்ரி செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பர் பிக் பாஸ், இப்படி தான் உங்கள் கண்டஸ்டன்ட் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்கல்ல. நெக்ஸ்ட்டு மேலும் பிக் பாஸ் சொல்கிறாங்க, ஸ்ருதிகாவோட ப்ரியாரிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்கில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் வேறு பிக் பாஸ் ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. நான் சொன்னது கரெக்டாக, ஏன்னா ஸ்ருதியோட டிசிஷன் வந்து எல்லா டைம்லையும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து எல்லோரும் கை தூக்குறாங்க, இன்க்ளூடிங் கரண். அதே மாதிரி அவளோட ப்ரியாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரேஷன் டாஸ்கில் ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவா, நாமினேஷன் டாஸ்கில் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணுவா. ஆமாம், ப்ளே பண்ணுறதுக்கு தானே பிக் பாஸ் கூப்பிட்ருக்கீங்க, சும்மா உட்காந்து சோறு சாப்பிட கூப்பிட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தது என்னோடய மைண்ட் செட்டு. இப்போது ஸ்ருதிகாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இந்த வீட்டோட டைம் கொடுந்த நிலையில். ஸோ இந்த வீட்டில் வந்து இருக்கிற 13 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து 1 to 13 வந்து ரேங்க் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்பான் தி ஷோஸ் கான்ட்ரிபியூஷன். ஸ்ருதிகா வந்து ஃபஸ்ட்டு ரஜித்துக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா நிறைய இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக. நம்பர் 2 அவினாஷ். அவினாஷ் குட்டு பேடு நான் சொல்லலை, அவன் வந்து எல்லாமே வந்து கேமுக்காக நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் நம்பர் 2 இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்பர் 3 சிம்முக்கு கொடுக்குறாங்க. நம்பர் 4 வந்து கரனுக்கு கொடுக்குறாங்க. சிம் சொல்கிறாங்க, கரண் வந்து என்னை விட இன்வால்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட இது தானே கொடுப்பேன், நீ எங்கேயுமே வந்து ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலச்சும், அதனால தான் உனக்கு வந்து 3rd பொசிஷன். நம்பர் 5 வந்து சாரா. ஸோ சாரா வந்து எப்போவுமே வந்து அன்பிரடிக்டபுளாக இருப்பாங்க. அவள் வந்து எல்லாமே வந்து செய்கிறது கொஞ்சம் கண்டென்ட்டாகவே இருக்குது. ஸோ அது சரியோ தப்போ நான் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று அவள் பண்ணிகிட்ருக்கா கண்டினியூஸ்லி. ஸோ அதனால் வந்து சாரா பண்ணுற சில டைம் ஸ்டூபிடிட்டியாக இருக்குது, ஆனால் ஃபன்னியாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது, அதனால் 5th. ஸோ 6th வந்து ஷில்பா. 7th வந்து ஃபஸ்ட்டு கேஷிஷ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு சாரி கேஷிஷ், நான் வந்து விவினுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 7th வந்து விவின் கொடுக்குறாங்க. நம்பர் 8 வந்து சஹத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் 9 வந்து கஷிஷ்க்கு கொடுக்குறாங்க. நம்பர் 10 ஈஷா. ஸோ ஏன்னா ஈஷா வந்து ஒரு அவினாஷோட ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் இருக்குது, அதனால். ஸோ நம்பர் 11 திக்விஜய். கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து திக்விஜய் கேட்குறாங்க, நேற்று இந்த டாஸ்க் வச்சுருந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஸ்ருதிகா ஆமாம் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 12th பொசிஷன் ஈடின். நெக்ஸ்ட்டு 13th வந்து யாமினி. ஸோ ஈடின் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வந்தா, ஸோ அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ லேட்டாக வந்ததுனால மற்றவங்க கூட வந்து உங்களுக்கு முன்னாடி வர முடியலை, அந்த ஒரு ரீசனுக்கு கொடுத்துருக்காங்க.
யாமினி சொல்கிறாங்க நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். பிக் பாஸ் ஒரு லீஃப் கொடுத்துருந்தாங்க நம்பர் எழுதிட்டு அந்த நம்பர் பிளேட் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு யாமினி சொல்கிறாங்க. அடுத்தது பிக் பாஸ் சொல்கிறாங்க ரேங்கிங் டாஸ்க் முடிஞ்சிச்சா. ஸோ இதோட ரியாக்ஷன் வந்து எலிமினேஷனில் தான் வந்து இன்றைக்கி இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி வந்து எலிமினேஷன் இந்த சீசன்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் மிட் வீக் எலிமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லோரும் வந்து செம்ம ஷாக்கு. இப்போ வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி யாமினி இடின்லாம் வந்து ஸ்ருதிகா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இடிலாம் வந்து ரொம்பவே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு வேணும் டைம் கோட் டாஸ்கில் வந்து நான் தேவையில்லாமல் உனக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அழகாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஐயோ நாங்கள் தான் போகிறோம்னு சொல்லிட்டு. பிக் பாஸும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதிகா ஃபைனலி கோட்ட கிளாரிட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. பிக் பாஸ் வந்து இதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கேஷிஷ் நீயும் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்க. அப்போ இந்த பிக் பாஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எனக்கு புரியல. ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஸ்ருதிகா வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு லோயலாக பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை பற்றி தான் வந்து சொல்ல முடியும். இப்போ ஈஷா கிட்ட கேட்டால் ஈஷா வந்து அவினாஷ் தான் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவான். சிம் கிட்ட கேட்டால் சிம் வந்து கரணா வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவான். அதே மாதிரி தானே இங்கே நடந்ததுக்கு. ஸோ ஸ்ருதிகாவோட ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி ரேங்கிங் டாஸ்க்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து தூண்டி விடுறாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் கிடைச்ச அந்த பிளேஸ்லாம் வந்து வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா ஒரு சைடில் இருந்து சொல்கிறாங்க, விவின் சொல்கிறாங்க, அதே மாதிரி சும்மா வந்து சொல்கிறாங்க. திக்விஜய் ஒரு சைடில் போய் கேட்குறான், ஐயோ முடியல இந்த ஸ்ருதிகா எப்படி தான் வந்து இவங்களை சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ சும்மா வந்து கேட்குறான், வை ஸ்ருதிகா வை யூ கேவ் 11th பொசிஷன் டு திக்விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈஷா ஒரு சைடில் அவளுக்கு வந்து சென்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவினாஷ் கேட்குறான், நீ எதுக்கு ஃபைட் பண்ணுற, உனக்கு செகண்ட் பொசிஷன் போட்டு கிடச்சிச்சா, அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு பாரு அவள் 10th பொசிஷன் கொடுத்தா. எல்லாரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அவளை வந்து டைம் கூட ஆக்குனீங்கல்ல, இப்போ தெரிஞ்சிச்சா அவளோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து ஒரு சைடு கத்தின்னு இருக்காங்க. இதில் வேறு இந்த சும் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குங்க. சும் போயிட்டு ஏன் வந்து நீ கரனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவினாஷ்க்கு ஏன் செகண்ட் கொடுத்தேன். ஏன்னா அவினாஷ் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து எப்படி வேறு ரேங்கிங் கொடுக்க முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவினாஷ் ஈஷா வந்து அப்படியே கட்டிப்பிடிச்சி அழறாங்க ஈஷா. ஏன்னா நான் வந்து போகிறேன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அடுத்தது திக்விஜய் சொல்கிறாங்க, ஸ்ருதிகா நீ வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்க, இந்த வீட்டில் இருக்கிற பெஸ்ட் பர்சன் நீ தான் வந்துன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிகா சொல்கிறாங்க இருக்கட்டும் நீ அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா திருப்பி சொல்கிறாங்க, நீ வந்து சும்மா பக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு ஜெலஸாக இருக்கியா. ஏன்னா நான் அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு தெரியும். ஸோ நீ வந்து பக்கு ஆகலை, இல்லைனா சும்மோட பிளேஸில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஜெலஸாக இருக்கியா மேலே. நெக்ஸ்ட்டு கரண் இந்த டைமில் திக்விஜய் பற்றி எதுவுமே பேசலை பாருங்களேன். கரண் வந்து அவினாஷ் கிட்ட பாரு ரஜித் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. அடுத்தது திக்விஜய் இந்த மாதிரி ஸ்ருதிகா கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நீ எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாற்றினே இருப்ப, உனக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து நீ பண்ணிகிட்டே இருப்ப. அப்போ ஸ்ருதிகா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து மதர் இன் லா மாதிரி ஆக்ட் பண்ணுற திக்விஜய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து மதர் இன் லாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. உனக்கு வேணா இப்படி நடக்கலாம், உன்னோட மதர் இன் லா இப்படி வேணா உங்ககிட்ட பண்ணியிருக்கலாம்னு சொல்லும்போது ஸ்ருதிகா வந்து ஆங்கிரி ஆகுறாங்க. நான் வந்து ஒரு கம்பேரிசன் தான் சொன்னேன், நான் நிஜமாலுமே சொல்லலை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஏன்னா அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு பின்னாடி வந்து குத்தம் சொல்லினே இருப்பாங்க. அதுதான் நீ பண்ணிட்டு இருக்க, அந்த ஒரு இதுக்கு தான் சொன்னேன். நீ வந்து தேவையில்லாமல் என்னோட ஃபேமிலியை பிடிச்சி இழுக்காதன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா திக்விஜய சொல்கிறாங்க. நடுவில் சும்மா இருக்காங்க, போதும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லிட்டு இருந்தேன், இவன் வந்து டைரெக்டாக வந்து என்ன அட்டாக் பண்ணுறான், ரொம்ப தப்பாக பண்ணியிருக்க திக்விஜய்ன்னு சொல்லிட்டு இங்கே ரைஸ் ஆகுறாங்க ஸ்ருதிகா. அதுக்கு திக்விஜய் நான் வந்து உன்ன மாதிரி ஃபேக்லாம் கிடையாது, சும்மா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, போதும் எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பிக் பாஸ் எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு எலிமினேஷன் நடக்கும் பேஸ்ட் ஆன் ஸ்ருதிகாஸ் கன்ஃபியூஷனா. ஸோ ஸ்ருதிகா இதுலேயே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் வந்து பிக் பாஸ் நினைக்கிறாங்க. இதில் பேசாமல் வந்து பிக் பாஸே வந்து ஒரு 1 to 13 டேபிள் வந்து சொல்லியிருக்கலாம், யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அவங்க நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அப்படியாவது பிக் பாஸோட மைண்ட் செட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஸோ பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த பாட்டம் 6 இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் இன்றைக்கி போவாங்க. மேலும் பிக் பாஸ் கேட்குறாங்க, ஸ்ருதிகா யாராவது சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களான்னு. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் உன்னோட பாட்டம் 6 கரெக்டாக. பிக் பாஸ் சொல்கிறாரு சாஹத், கஷிஷ், ஈடேன், ஈஷா, யாமினி, திக்விஜய். ஸோ இவங்களோட யாராவது ஒருத்தரோட ஜேர்னி வந்து இங்கே ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து சொல்ல. பிக் பாஸ் அங்கே ஒரு ட்ரீ வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. அதுலேருந்து ஒவ்வொரு லீஃபாக எடுத்துகிட்டு யாரோட நேம் நாமினேட் பண்ணுறீங்களோ அவரோட நேம் வந்து லீஃபில் எழுதணும். ஸோ கடைசியில் யார் வந்து நிறைய பேர் நாமினேட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் வந்து அவுட்டு. இது யார் வேணாலும் இன்றைக்கி வந்து அவுட் ஆகலாம், ஏன்னா ஸ்ருதிகா தானே சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை எப்போ பார்த்தாலும் பாயிண்ட் பண்ணி வச்சுனே இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸோட மைண்டில் வந்து ஸ்ருதிகா பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த விஷம் விதைக்கிற மாதிரி வந்து விதைச்சுனே இருக்காங்க. யாமினி சொல்கிறாங்க, அடுத்தது ரஜித் வந்து திக்விஜய் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் விவின் வந்து திக்விஜய், அடுத்தது ஷில்பா வந்து ஈடனை சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் என்னென்னா சாரா வந்து திக்விஜய், அதே மாதிரி கரண் யாமினி சொல்கிறாங்க, அவினாஷ் வந்துட்டு திக்விஜய் சொல்கிறாங்க.
ஷாஹாத் வந்து யாமினியை சொல்கிறாங்க, கஷிஷ் திக்விஜய், ஈஷா வந்து திக்விஜய். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், யார் வந்து இந்த திக்விஜய் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணாங்க? ஸ்ருதிகா இல்லை ஹவுஸ்மேட்ஸா? ஏன் அங்கே வந்து ஈடன் இருக்கா, அதே மாதிரி கஷிஷ் இருக்காங்க, இல்லைனா யாமினி இருக்காங்க. இவங்களதுல யாராவது ஓட் பண்ணலாம் இல்லையா? யாமினியும் திக்விஜய் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் யார் போக போகிறான்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, திக்விஜய் வந்து பாட்டம் 6ல் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாரம் வெளியே நாமினேஷன் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ திக்விஜய் டாப் 5 பொசிஷனில் இருக்கார். இது கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து சாத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மெல்லாம் வந்து தேங்கி தேங்கி அழறாங்க. சிம்மோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இருந்த ஃப்ரெண்டே வெளியே போனா, கிட்டத்தட்ட ஸ்ருதிகா மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல். ஏன்னா திக்விஜய் வந்த புதுசில் ஸ்ருதிகா கிட்ட பேசும்போது பிடிக்கவே பிடிக்காது சிம்முக்கு திக்விஜயா. நீ ஏன் வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. சண்டை கூட நடந்தது. சும்மா அந்த டைமில் வந்து கஷிஷை வந்து ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா. யோசிச்சு பாருங்கள், இங்கே யார் வந்து நடிக்கிறா ஃபேக்காக இருக்கான்னு சொல்லிட்டு. சும்மா இது எக்ஸ்ட்ரீம்லி ஃபேக் பர்சன் இன் தட் ஹவுஸ். ஸோ இப்போ இந்த ஸ்ருதிகா அந்த சண்டைலாம் நடந்ததில்ல, பெரிய சண்டை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து திக்விஜய் கொஞ்சம் க்ளோஸாக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். இதுவே வந்து திக்விஜய் தான் வந்து ரொம்ப பெரிய பெஸ்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அழறாங்க. உடனே கேட்குறாங்க, வை ஸ்ருதிகா, வை யூ டிட் லைக் தட், நீ வந்து எதுக்கு 11th பொசிஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, முடிஞ்சிச்சா உன்னோட வெஞ்சன்ஸ்லாம்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை சரமாரியாக கேள்வி கேட்டுனே இருக்காங்க. ஸ்ருதிகா, எனக்கு உன்னை புரியவே இல்லை, நீ வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும் சொல்கிறாங்க. திக்விஜய் ஆக்டிவாகவே இல்லை, அதனால தான் வந்து எனக்கு தோணிடுச்சு அவங்க கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு திருப்பியும் வச்சு சொல்கிறாங்க, நீ தானே சொன்ன 3rd ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஆச்சு, ஏன் வந்து இப்போ மாற்றின? நெக்ஸ்ட்டு சாஹாத் வந்து ஷில்பா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இடினோட பேர் சொன்னீங்க, நீங்கள் வந்து யாமினியோட பேர் சொல்லியிருந்தா இப்போ யாமினி தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஹாத் வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க, திக்விஜய்க்கு ஆல்ரெடி நிறைய ஓட்டு இருந்திருக்கு, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஸோ திக்விஜய் வந்து இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாஹாத் அழுறாங்க, ஹக் பண்ணுறாங்க. ஏதோ சாஹத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவங்க நடித்த சீரியலில் இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. எக்ஸாக்ட்லி ஒரு சீரியல் கைண்ட் ஆஃப் திங் தான் வந்து நடந்தது. சாஹத் திக்விஜய் கிட்ட காமிச்ச அந்த சீன்ஸ்லாம் பார்த்து. ஸோ திக்விஜய் வெளியே போயிட்டாரு. ஸ்ருதிகா வந்து கார்டனில் உட்காந்துருக்காங்க, அழுறாங்க லைட்டாக. அடுத்தது பிக் பாஸ் இன்னும் தூண்டி விடுறாங்க, பத்தில் இன்னும் ஸ்ருதிகா மண்டையில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், எல்லாரும் கேட்காங்க, இந்த வாரம் ஸ்ருதிகாவை தவிர இது எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க, அதாவது நாமினேட்டில் இருக்காங்க. இது கேட்ட உடனே ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஐயோ திருப்பி அப்போ நாமினேஷன் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாரோ, இந்த வீக்கெண்டில் திருப்பியும் வந்து எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திருப்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருதிகா கிட்ட. பிக் பாஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஸ்ருதிகாவை மோஸ்ட் ஹர்ட்டட் பர்சன்னு சொல்லிட்டு ஒரு ஜோனில் ஆக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆக்கிட்டாங்க போல். ஸோ இவரும் வந்து கண்டினியூஸாக வந்து சொல்லிகிட்டே இருக்கார். ஈடின்னு சொல்கிறாங்க, நான் இதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஸ்ருதிகா தான், நாங்கள் இந்த நிலமையில இருக்கோன்னா ரீசன் ஸ்ருதிகா தான். ஸோ கஷிஷும் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அவகிட்ட வந்து எந்த பாண்டும் கிடையாது, அதாவது திக்விஜய் கிட்ட, அதனால் வந்து நான் அழலை. அடுத்தது சாத் போட்டு ஸ்ருதிகா கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் ஸ்ருதிகா நீ வந்து 11th பொசிஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டார்ல, ஸோ அப்போ நீ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட போய்ட்டு சண்டைக்கு போகிறான். சும்மா கரண் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, திக்விஜய் வந்து இது டிசர்வ் கிடையாது, ஏன்னா அவன் இருந்திருக்கணும், அவன் வெளியே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சாஹத்தை விடவே இல்லை, திருப்பியும் ஸ்ருதிகா கிட்ட, நீ தானே சொன்ன 3rd ப்ரையாரிட்டி, நான் அப்படியே நீ இப்படி பண்ண, நீ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்ப, நீ வந்து ஃபேக்காக இருக்க. யாமினியும் சொல்கிறாங்க, அவள் வந்து யாருடையும் ஃப்ரெண்டு கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபேக்காக இருக்கா அந்த வீட்டில். ஈஷா வந்து அழுறாங்க. அடுத்த நாடகம் இந்த பொண்ணு தானே நாமினேட் பண்ணாங்க, அப்புறம் ஏன் வந்து அழணும்? இத்தனைக்கும் வந்து எல்லாமே ஓப்பன் நாமினேஷன் தான் நடந்தது. ஸோ தெரியுமே யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ரஜித் வந்து கேட்குறாரு, உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதில்ல, திக்விஜய் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாமே 11th பொசிஷன்லேருந்து. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் யாரை ரிமூவ் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் வந்து ஒரு சண்டை கண்டிப்பாக வரும். சாத்தை வந்து விடவே இல்லை, நீ வந்து உன்னோட எனிமையை தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுற, அதனால தான் வந்து இப்படி வந்து குத்துற, உனக்கு வந்து கேமுக்காக நீ இப்படி பண்ணுவ. ஒரு சைடு இப்படி போயிட்டுருக்கா, இன்னொரு சைடு ஈஷா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் போனது எல்லாமே வந்து ஸ்ருதிகாவால் தான். ஆட பாவீங்களா, இப்படிலாம் வந்து கண்ணை மூடிட்டு பூனை பால் குடித்தா யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்ணுவாங்களா நாமினேஷன், அது முடிச்சுட்டு எல்லாம் ஸ்ருதிகாவில் தான் வந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்களாம். இந்த சாகத்துக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, அவங்க விடாமல் வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்ருதிகா கிட்ட சண்டை போட்டுனே இருக்காங்க, நீ ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணல, அந்த பழைய விஷயம்லாம் வந்து சொல்லினே இருந்தாங்க. ஸ்ருதிகா வந்து ஐயோ என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு எழுந்து உள்ளே போகிறாங்க, திருப்பியும் சாகத் பின்னாடி போகிறாங்க, திருப்பியும் ஸ்ருதிகா வெளியே வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரில. சாகத் ரஜித்தையும் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீயும் வந்து ஃப்ரெண்டாக தானே இருந்த, நீயும் வந்து நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. சும்மா அழும்போது ஸ்ருதிகா சமாதானப்படுத்த போகிறாங்க. ஸோ கரண் வந்து நீ வந்து விட்டு போயிரு, அவளை தனியாக இருக்க சொல்லு அப்படின்னு. இன்னொரு சைடில் ஈடின் அழுதுட்டு, நான் வந்து இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் ஸ்ருதிகா வந்து டைம் கூட ஆக்குனதுக்கு. கஷிஷ் வந்து நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்மளுக்கு வந்து ஃபேவராக பண்ண அவ்வளோதானே, நான் ஸ்ருதிகா தானே கேம் ஆடினா. யாமினியை வந்து ஆமாம் இந்த ஸ்ருதிகா வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. கஷிஷ் சொல்கிறாங்க, திக்விஜய்க்கு வந்து கண்டிப்பாக இங்கே இருந்திருக்கணும், ஏன்னா போயிட்டான் இல்லையா அப்படின்னு. யார்மா நீங்களாம் தானே அவுட் பண்ணீங்க, அப்புறம் ஏமா இப்படி சொல்கிறீங்க? அடுத்தது சும்மா அழுதுகிட்டே வந்து கரண் கிட்ட, நான் வந்து ஸ்ருதிகாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன்,
எனக்கு புரியல. இங்க வந்து திக்விஜய் தானே கிளம்புனாரு. அதுக்கு எதுக்கு சும்மா வந்து சொல்றாங்க? உங்கள வந்து காப்பாத்திட்டாங்களே! அப்புறம் என்ன சும்? கரணையும் காப்பாத்திட்டாங்க. ஷில்பாவும் காப்பாத்திட்டாங்க. இது பத்தாதா? அது எப்படி நீங்க நெனைக்கிற பிரையாரிட்டி தான் வந்து ஸ்ருதிகா குடுக்கணும்னு இருக்கா? ஸ்ருதிகா சொல்றாங்க, "நீ வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ப வந்து இன்னொருத்தர வந்து புரொடெக்ட் பண்ண முடியும்? இது வந்து கேம் தான." கரண் வந்து கத்துறாரு. "நீ எங்கள விட்டுரு ஸ்ருதிகா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா சொல்றாங்க, என்னால வந்து இந்த மாரி இதுக்கு மேல வந்து கிளாரிஃபிகேஷன் குடுக்க முடியாது." அவன் வந்து என்னோட ஃபேமிலி பத்தி இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் தான் வந்து தப்பா பேசினான். என்னோட மதர் இன் லாலாம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தான். ஸோ இதுக்கு மேல வந்து நான் அவன சேவ் பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்க. என்னோட சைடு வந்து யாருமே யோசிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கேட்கறாங்க. ஆனா கரணும் சும்மா வந்து கண்டுக்கல. சாஹத் சொல்றாங்க, "நீ வந்து பொய் சொல்லாத. நீ ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சாஹத்தும் வந்து சொல்றாங்க. கரண் சொல்றாங்க, "எங்கள கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடேன். எதுக்கு இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவ சொல்றாங்க. ஈஷாவோட புலம்பல் இன்னும் நிக்கல. ஷி இஸ் அ அன்கிரேட்ஃபுல் பெர்சன். அதாவது ஸ்ருதிகா டைம் கோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாரையும் வந்து அவ டேஞ்சர்ல விட்டுட்டா. இது ஸ்ருதிகா கேட்குறாங்க. ஸோ இத கேட்ட உடனே ஸ்ருதிகா ஈஷா கிட்ட சொல்றாங்க. இதுதான் வந்து மேனிபுலேஷன் சொல்றது. அப்ப ஈஷா வந்து ஷட் அப் சொல்றாங்க ஸ்ருதிகா. உன்னால வந்து ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து ரொம்ப நல்லவளா வந்து நடிக்கிறாங்க. ஈஷா சொல்றாங்க, "எனக்கு திக்விஜய் கிட்டலாம் எந்த சிம்பதியும் கிடையாது. ஆனா என்னையே வந்து 10த் பொசிஷன்ல வந்து விட்டுட்ட. எனக்கு அதனால தான் வந்து எனக்கு கோவமா வருது." ஸ்ருதிகா இதுக்கு மேலயும் வந்து யார்கிட்டயும் கிளாரிஃபிகேஷன் குடுக்க விரும்பல. நான் வந்து என்னோட ரேங்க் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுதான் வந்து என்னால சொல்ல முடியும். உங்க மைண்ட்ல இருக்கிறது எப்படி என்னால சொல்ல முடியும்? அடுத்தது கரண் ஷில்பா சொல்றாங்க, "நீ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஈடுன்னு எதுக்கு வோட் பண்ண நீ?" அப்ப ஷில்பா சொல்றாங்க, "நான் ஒருத்தியோட ஓட்டு வந்து என்ன டிஃபரன்ஸ் வரப்போதுங்க? ஆல்ரெடி நெறைய பேர் திக்விஜய்க்கு எதிரா வோட் பண்ணிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது." உடனே சும்மா பிக் பாஸ் ஒரு செகண்ட் சான்ஸ் குடுங்க. அ ப்ளீஸ் திரும்பி கொண்டு வாங்க திக்விஜய் அப்படின்னு. ஸோ திருப்பியும் வந்து ஸ்ருதிகா போய் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டே இருக்காங்க. ஸ்ருதிகா பண்ற ஒரு பிரச்சனை என்னன்னா இதுதான். யாருக்குமே விளக்கம் குடுக்க தேவையில்ல ஸ்ருதிகா. அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்ம ஸ்ருதிகா அது பண்ண மாட்டாங்களே! திருப்பியும் போயிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 1/2 அன் ஹவர் முன்னாடி அவ என்னலாம் சொன்னா? என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தா. கரண் சொல்றாங்க, "நீ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல." சும் சொல்றாங்க, அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லாதவங்கள யாராவது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சாராக்கு எதுக்கு வந்து இந்த 5த் பொசிஷன் குடுத்த? ரஜித்தோட பப்பட் தானே சாரா." திருப்பியும் சொல்றாங்க, "நீ வந்து திக்விஜய் உன்னோட ஃப்ரெண்டா இல்ல. அதனால தானே வந்து திருப்பி குடுத்துட்ட நீ." நெக்ஸ்ட் அவினாஷ் பேசுறாங்க. அதாவது அவ கடைசி வரைக்கும் மாத்தல பாரேன். மாத்திருந்தா என்ன தெரியுமா அவ சொல்லியிருப்பா? ஸ்ருதிகா வந்து கன்ஃப்யூஸா இருக்கா. அவ வந்து எப்பவுமே இப்படிதான். ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. மாத்தலன்னா இப்படி சொல்லுவா. அவ பாரு வேணும்னே வந்து மாத்தாம இருக்கா. எப்படிதாங்க கேம் விளையாடுறது? சும்மா வந்து கன்டினியூஸா ஸ்ருதிகா கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நீ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. நான் உன்னால வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். என்னால இதுக்கு மேல வந்து இன்னும் முடியாதுன்னு. ஸோ ஸ்ருதிகா சொல்றாங்க, "நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்?" சாத் வந்து நடுவுல சொல்றாங்க, "ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபைட்ல நீ வந்து திக்விஜய் வந்து எனிமியாவ நீ பார்த்துட்டியா?" அப்படின்னு. ஸோ ஸ்ருதிகா சொல்றாங்க, "நான் வந்து என்னோட டிசிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு ஃபீல் பண்ணது தானே நான் பண்ண முடியும். ஸோ உனக்காக வந்து நான் வந்து அவன சேவ் பண்ணணுமா ஷும்?" 2 நாளா எஸ்பெஷலி இந்த டைம் கோட் ஆவனதுக்கு அப்புறமேட்டு நான் எவ்வளோ வந்து கேட்டுருக்கேன். இந்த ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து என்னைய குத்திட்டு இருக்காங்க. "நீ வந்து அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு. இப்ப நீயும் வந்து என்ன சேர்த்து குத்துறியா? நான் எப்படியெல்லாம் வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேசாம வந்து நான் வெளியே போயிருக்கலாம். இங்க இருக்கிறது ரொம்ப நரகமா இருக்கு. என்னால முடியல சும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க. "என்ன வெளிய அனுப்பிரு. என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு ஸ்ருதிகா உள்ள போயிட்டு அழுதுனே இருக்காங்க பெட்ல. ஸோ அடுத்தது போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஸோ அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, "வராத நீ என்கிட்ட இப்ப வராதன்னு" சொல்லும்போது, "ஈவன் நானும் வந்து உன்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்லன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பெட்ல தான் இருக்காங்க. ஸ்ருதிகா அப்படியே அழுதுட்டே வந்து படுக்குறாங்க. வந்து பெட்ஷீட் போத்திட்டு, அதுக்கப்புறம் ஷில்பா கேங் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கரண் வந்து ரஜித் கிட்ட, "ஸ்ருதிகா இப்படி பண்ணியிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டா. இந்த சிச்சுவேஷன் என்னால ஹேண்டிலே பண்ண முடியாது. சும்மா பார்க்கறதுக்கு தான் முடிஞ்சதுன்னு" சொல்லிட்டு கரண் சொல்றாங்க. ரஜித் வந்து சொன்னா, "நான் நெனச்சேன் சாராவ டேஞ்சர்ல தள்ளிட்டு திக்விஜய வந்து அவ சேஃப்ல ஆக்கிருவாங்கன்னு. ஆனா அது நடக்கலையே." அடுத்தது சும், கரண் அண்ட் ஷில்பா 3ம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. திக்விஜய் கொஞ்சமாவது அறிவு இருந்தா அவன் வந்து ரஜித்த விட்டு வந்திருக்க மாட்டான். ரஜித்த விட்டுட்டு ஸ்ருதியா தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்தா. இப்போ அவனுக்கு கிடைச்சிச்சு. ஷில்பா சொல்றாங்க, "நம்பளோட மிஸ்டேக் தான் எல்லாமே. ஏன்னா, ஸ்ருதிகா நம்மள ஃப்ரெண்டாவே வந்து நெனைக்கலையாம். ஸோ, இத்தன நாள் வந்து ஃப்ரெண்டா நெனைக்காத ஒரு ஆள் கூட தான் வந்து நம்ப பழகிட்டு இருந்தோம். இப்ப புரியுது." எப்படி இவங்களுக்கு இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாம பேச முடியுதுன்னு தெரியல. இவங்கள தான் வந்து டாப் 5ல போட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி சொல்லலாம் ஃப்ரெண்டா நெனைக்கலன்னு சொல்லிட்டு. திக்விஜய் கிட்ட இருக்கிறது அவங்களோட பெர்சனல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. இவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டா நெனைக்கிறாங்கன்னா, அதே மாரி ஸ்ருதிகாவுக்கு நெனைக்க முடியுமா என்ன? உடனே வந்து சொல்லுவாங்க. ஸ்ருதிகா வந்து சொன்னாங்கல்ல, "என்னோட பிரையாரிட்டி வந்து டாப் 3 திக்விஜய்." ஸ்ருதிகா அப்படி சொன்னாலும், அந்த மாரி தான் வந்து திக்விஜய் அங்க நடந்துட்டு இருக்கானா? ஸ்ருதிகாவுக்கு பிரையாரிட்டி குடுக்குறானா? இல்லல்ல. எல்லா விஷயத்திலும் வந்து ஸ்ருதிகாவ எப்பதான் வந்து குத்தணும்னு சொல்லிட்டு தானே இருக்கான். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன வந்து எதுக்கு சேவ் பண்ணணும்? எல்லாரும் வந்து ஒரு விஷயம் மறந்துட்டு பிளைண்டா பேசுறாங்க. அதுதான் என்னால யோசிக்க முடியல. என்னது இது இவங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாமினேஷன் பண்ணது ஹவுஸ்மேட்ஸ்ங்க.
11த் ரேங்க் குடுத்தது ஸ்ருதிகா. ஸோ ரேங்க் குடுத்ததுனால வந்து இப்போ வெளிய போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஏன் ஈஷாவ சொல்லல? ஏன் ஈடின சொல்லல? ஏன் வந்து யாமினிய மெஜாரிட்டி சொல்லல? அங்க யாரெல்லாம் வந்து திக்விஜய்க்கு ஆப்போசிட்ல இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து ஒரு கேம் ஆடிட்டு எல்லாமே வந்து ஸ்ருதிகா தலையில அந்த பழி போட்டா அது சரியில்ல. அடுத்தது கிச்சன்ல அவினாஷ் வந்து எனக்கு செம ஹேப்பியா இருக்கு. எனக்கு திக்விஜய் கிட்ட பெர்சனலா எதுவுமே கிடையாது. அவன் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா, ஆஸ் அ கேமர் அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் போனதுல நான் ஹேப்பி தான். எனக்கு வந்து ரிஸ்க் குறைஞ்சிடுச்சு. இது வந்து சூப்பர் மொமெண்ட்ன்னு சொல்லிட்டு அவினாஷ் அங்க யோசிக்கிறான். இதுதான் கரெக்ட். ஸோ அவினாஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேம் தான் யோசிக்கிறான். கரெக்ட்டா தானே யோசிச்சேன். அதில என்ன யாமினி இல்ல இருந்தாலும் ஸ்ருதியா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ இந்த எபிசோட பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து மேலும் மேலும் என்னோட வீடியோ வந்து நான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு. சில டைம் நானும் தப்பா பேசியிருக்கலாம். ஸோ ஆஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து இந்த கேம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆஸ் யூசுவல் வீடியோ புடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.